உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாயில விரிச்சு போட்டிருக்கேல்ல, அது மேல நீயே அப்படியே பூலாம் தூவி உள்ள இந்த இதயம் ஷேப்ல பூலாம் வச்சு போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் பண்ணிருந்தா கொஞ்சம் அம்சமா இருந்திருக்கும். அதெல்லாம் கேக்குதா உனக்கு? பின்ன ராத்திரி நேரம் படுத்து தூங்குற செட்டப் எல்லாம் பக்காவா இருக்கு. பத்தா குறைக்கு வானத்துல நிலா காயுது, கீழே மல்லிப்பூ எல்லாம் வச்சுக்கிட்டு தேவதை மாதிரி இருக்க. இந்த அருமையான நேரத்துல நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தா ஓய முடிக்கிட்டு கம்முனு போடுறான். வெண்ணெய். என்னது வெண்ணையா? ஆமாண்டா. என்னையா? ஆமாண்டா வெண்ணெய். உன்னதாண்ட வெண்ணன்னு சொன்னேன். பேசாம போடுறான் வெண்ணெய். ஆத்தாடி ஆத்தா, தாலி கட்டின புருஷனை பார்த்து வெண்ணன்னு கூப்பிடுறாங்க. இந்த அநியாயத்தை நீங்களா தட்டி கேட்க மாட்டீங்களா? ஏய், அவங்கள எதுக்கு கூப்பிடுற? உனக்கு நான் தானே பதில் சொல்லணும். இன்னைக்கு சரண்யா குழந்தைய நல்லபடியா காப்பாத்தி கொடுத்த, அவங்களுடைய மாமியார போலீஸ்ல புடிச்சு கொடுத்த, அதனாலதான் உனக்கு நான் இந்த வசதியெல்லாம் பண்ணி கொடுத்திருக்கேன். இத பாத்துட்டு பேர மாதிரியெல்லாம் கற்பனை பண்ணாத. மீறி பண்ணனு வெய், இருக்கிறத புடுங்கிட்டு போயிடுவேன். ஒழுங்கா பெட்ஷீட்ட போத்திக்கிட்டு படு. ஏ சக்தி, இங்க பாரு. நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, எங்க அம்மாவை தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் சூழ்நிலை தான் காரணம். அத புரிஞ்சுக்காம நீ என் மேல கோவமா இருக்க. ஆனா இப்ப நடக்கிற இந்த தர்ம யுத்தத்துல நான் நல்லவங்கிறத நிரூபிச்சு, இத்தனை நாளும் சக்தி சக்தின்னு உன் பின்னாடி நான் அலைஞ்சத மாத்தி, அதே மாதிரி நீ என்ன இழுத்து உன் மடியில இப்படி படுக்க வச்சு, வெற்றி மாமா என்ன மன்னிச்சிருங்க, வெற்றி மாமா என்ன மன்னிச்சிருங்கன்னு நான் உன்னை சொல்ல வைக்கல. நான் வெற்றி இல்லடி. டேய், என்னடா மடியில படுத்திருக்க? ஆமா, உன் மடியில தான் படுத்திருக்கேன். நல்லா இருக்குல்ல? பெரிய ரஜினி இவரு சபதம் போடுறாரு. பேசாம போடுற வெண்ணெய். என்ன வெண்ணையா? என்ன வெண்ணெண்டு போறா? இவ்வளவு நேரம் நடிச்சதெல்லாம் வேஸ்டா போச்சுடா வெற்றி. காதல் கீதத்துல ஆரம்பிச்சு இப்போ சோக கீதம் பாட வேண்டிய கட்டாயமாயி போச்சு. சூப்பர் மார்க்கெட்ல நீ ஃபைட் பண்ணதுனால உன் காலெல்லாம் வலிக்கும்ல மாமா. நான் வேணும்னா உன் காலை அமைக்க விடட்டா? திரும்பி படு மாமா, நான் உன் முதுக அமைக்க விடுறேன். என்னது இது? கனவா? கனவுல மட்டும்தான் இந்த கிளிகிளிப்புலாம் நடக்குது. நிஜத்துல நடக்கவே நடக்காதா வெற்றி? எப்ப ஆண்டவா, அவகிட்ட ரொமான்ஸ் நடக்கிறதுக்கு ஏதாவது பார்த்து பண்ணி விடு. அண்ணே 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 அண்ணே, என்னடா மூச்சரிக்க ஓடி வரீங்க? அண்ணே அண்ணே, சக்தியை கொல்றதுக்கு ஏதோ பிளான் பண்றாங்கண்ணா. ஏய், என்னடா சொல்றீங்க?
ஆமாண்ணே, எங்களுக்கே இப்பதான் விஷயம் தெரியும். அதான் உங்களை சொல்ல ஓடி வந்தோம். டேய், சக்தியை கொல்றதுக்கு யாரோ பிளான் பண்றாங்க? அண்ணா ஆள் யாரெல்லாம் தெரியலண்ணே. ஆனா ரவுடி பசங்க எல்லாம் சேர்ந்து பேசிக்கிட்டாங்கண்ணே. அண்ணா சக்தியை நீ எப்படியாவது காப்பாத்திடுண்ணே. டேய், இந்த விஷயத்த சக்திகிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ சொல்லாதீங்கடா. சரிண்ணா. பயந்துருவாங்கடா. அதுக்காக தான் சொல்றேன். நான் சக்தி எப்படியாவது காப்பாத்திடுவேன்டா. சரிண்ணா. இந்தாம்மா ஹால் டிக்கெட், பத்திரமா வச்சுக்கோ. போயிட்டு பத்திரமா திரும்பி வா. சாமி எப்பவும் கூடவே இருக்கும். சரிம்மா. அண்ணி என்னங்க, அசோக் அண்ணன் தான் கால் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க. சக்தி போன நீ எதுக்கு வச்சிருக்க? சக்தி கிட்ட கொடு. தோ கொடுக்குறேன். இந்த உன்கிட்ட பேசணுமா? சொல்லுங்கண்ணா. சக்தி, உன்கிட்ட நான் மறுபடியும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சக்தி. நீ மட்டும் இல்லைன்னா என் குழந்தை இவ்வளோ சீக்கிரத்தில் கிடைச்சிருக்காது. ஐயோ அண்ணா, நேத்து நைட்ல இருந்து எனக்கு தேங்க்ஸ் மேல தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. நம்ம குடும்பத்தை காப்பாத்துறது என்னுடைய கடமை. அதை தான் நான் செஞ்சேன். இல்லைம்மா, இருந்தாலும். ஐயோ அண்ணா, நான் சென்னைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நான் அப்புறமா கால் பண்றேன் உங்களுக்கு. சரிம்மா சரிம்மா, ஆல் தி பெஸ்ட். அண்ணி, அசோக் அண்ணன் மூச்சு விடாம தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்காரு. பின்ன என் பிள்ளைய மட்டும் நீ காப்பாத்தி கொடுக்கல, என்னையும் என் பிள்ளையும் கொல்ல நினைச்ச. அவரோட அம்மாவையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்க. சக்தி, காலம் பூரா நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்க சக்தி. ஐயோ சரி சரி சரி, எவ்வளவு நேரம் தான் இப்படி சென்டிமெண்ட் போட்டு துவைச்சு தொங்க விட்டுட்டு இருப்பீங்க? சக்தி அக்கா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத சென்னைக்கு போறாங்க. அவங்கள வாழ்த்தி வழி அனுப்புற வழிய பாப்போம். சக்தி அக்கா, எக்ஸாம சூப்பரா எழுதிட்டு வாங்க. என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ஏ சக்தி, கொடுங்க. சென்னை கிளம்பிட்டியா? நீ எதுக்கு உள்ள வந்த? முதல்ல வெளியே போ. சக்தி, உன் கோவத்தெல்லாம் அப்புறம் காமிக்கலாம். நீ இப்ப சென்னைக்கு தானே கிளம்பிட்டு இருக்க. நானும் உன் கூட வரேன். 2 பேரும் சேர்ந்து சென்னைக்கு போலாம். நான் ஒன்னும் சென்னையை ஜாலியா சுத்தி பார்க்கறதுக்காக போகல. நான் ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காக போறேன். நீ எல்லாம் ஒண்ணு என் கூட வர வேண்டாம். குழந்தைய வேணா பாத்துக்கிட்டு நீ இங்கே இரு. ஐயோ இல்ல சக்தி, நீ தனியா எங்கேயும் போக வேண்டாம். உனக்கு துணையா நானும் வரேன். என் மேல உனக்கு ரொம்ப அக்கறை தான். உன் அக்கறை எதுவும் எனக்கு வேண்டாம். சென்னைக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எந்த மொழிக்கும் என்னால தனியா போயிட்டு வர முடியும். அந்த தெம்பு தைரியமும் எனக்கு இருக்கு. நீ ஒழுங்கா இங்கே இரு. இல்ல சக்தி, நான் வந்தா உனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். நீ வந்தா எனக்கு பாதுகாப்பா? நீ வந்தா எனக்கு எரிச்சல் தான். நீ வந்தா பரீட்சை எழுத விட மாட்டேன், ஒண்ணும் பண்ண விட மாட்டேன். நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு இங்கே இரு. தயவு செஞ்சு என் பின்னாடி வராது. சரிம்மா, ஆட்டோ வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன். அக்கா, ஏ சக்தி, நான் சொல்றத கேளு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.